பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ராஜியை விட்டுட்டு ராஜியோட காதலன் ஓடிட்டாப்புல நகையை எடுத்துக்கிட்டு இப்போ ராஜி என்ன செய்யறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பாக்கியை தான் ராஜியை தன்னோட ரூமுக்கே அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கேயே படுக்க வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஏதாச்சும் அவள் தப்பான முடிவு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் கொள்ளாமல் நம்ம பாக்கியை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் நம்ம பாக்கியாவுக்கு மினிஸ்டரோட மீட்டிங். அதனால் தன்னோட பையனையும் இன்னொருத்தவங்களையும் பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம ராஜி மட்டும் தனியாக இருக்கிறாங்க அவங்களோட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி, கதிர், நம்ம ஹேமா இவங்க எல்லாமே ஊருக்கு கிளம்புறாங்க. அண்ணன் பொண்ணு வந்து ஓடி போயிட்டா, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரூமை காலி பண்ணிவிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. சரி போகும்போது சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அங்கே பாக்கியா இல்லை. ஆனால் ரூமுக்கு வெளியிலேயே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே தான் ராஜி இருக்காங்க. ஒரு எட்டு உள்ளார போனால் ராஜியை பார்த்துருக்கலாம், ஆனால் பார்க்கல. கடைசியாக வந்து சரி நேராச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. மினிஸ்டரை பார்க்க போன பாக்கியா அதே இடத்துல வந்து ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அப்போ தான் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம கோமதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அண்ணன் பொண்ணு வந்து ஓடி போனதுனால எங்களால் நிம்மதியாக வந்து கோயிலில் சாமி கும்பிட முடியாது, அதனால் நாங்கள் உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தேட சொல்லியிருந்தல, ஃபோட்டோ இல்லாமல் நாங்கள் எப்படி தேடுறது, ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹேமா என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிருக்கு அனுப்பி விட்டுட்டு அதை கோமதி கிட்ட கொடுக்குறாங்க. கோமதி அந்த ஃபோட்டோவை பார்த்து ரெண்டு டைலாக்கை விட்டுட்டு இங்கே பாருங்கள் என் அண்ணன் பொண்ணு எப்படி இருக்கான்னு அப்படின்னு நம்ம பாக்கியா கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ தான் பாக்கியாவுக்கே தெரிய வருது இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே பேசாமல் என் கூட கொஞ்சம் நேரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற உங்கள் அண்ணன் பொண்ணு வந்து 2 நாளாக நம்ம கூட இங்கேயே தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஒரு விஷயம் விடாமல் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நகையை எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரூமில் போயிட்டு தேடுறாங்க. அங்கே ராஜி இல்லை, ஏன்னா கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களாட்டுக்கு. அமிர்தா வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நேராக கோயிலுக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ராஜி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோமதியை பார்த்துட்டு பேசுகிறாங்க. ராஜி கோமதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுன்னு அழுகுறாங்க. இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.